வெல்கம் டு வெஜ்ஜி சமையல். இன்னைக்கு நம்ம இட்லி மாவை வச்சு ஒரு அருமையான போண்டா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஆத்துல இருக்கிற இட்லி மாவை வச்சுதான் நம்ம போண்டா பண்ண போறோம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். மாவு கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருந்தா நல்லா இருக்கும், ரொம்பவும் புளிக்க கூடாது. இப்ப இத மாவை ஒரு பவுல் எடுத்துட்டு இந்த மாவை இதுல போட்டுடலாம். இந்த போண்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம சட்டுன சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பண்றதுக்கு இது ரொம்ப சௌரியமா இருக்கும். இப்ப மாவு எல்லாத்தையும் போட்டுனாச்சு. அதோட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். மாவோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் போட்டுக்கணும். மாவு நிறைய எடுத்தீங்கன்னா தகுந்த மாதிரி வெங்காயம் அதிகப்படியா எடுக்க வேண்டியிருக்கும். வெங்காயம் போட்டுடலாம். அதோட கருவேப்பிலை கொத்தமல்லிய பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுடலாம். பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 2 பச்சை மிளகா எடுத்துட்டு இருக்கேன். காரம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். பச்சை மிளகா அது மாதிரி இஞ்சி நான் துருவி வச்சுட்டு இருக்கேன். துருவியும் வச்சுக்கலாம், கீத்தியும் போட்டுக்கலாம். நான் துருவி தான் போடுவேன் எப்போதுமே. அதையும் போட்டுக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. மாவு இட்லி மாவுல ஆல்ரெடி நம்ம உப்பு இருக்கும். இப்ப இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். இது இப்ப இந்த மாவை இப்படியே போட்டுண்டா தண்ணியா இருக்கு. இட்லி மாவு கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கு. இப்ப இது என்ன பண்ணணும்னா, நம்மள்ட்ட இருக்கிற அரிசி மாவு இருக்கு இல்லையா, அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு முதல்ல கொஞ்சமா போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை போட்டுட்டு இப்ப எல்லாத்தையும் ஒன்னா கலந்துக்கலாம். கலக்க விட்டு நம்ம தேவைன்னா இன்னும் கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். முதல்ல கலந்து பார்த்துப்போம். இப்ப நான் 1 டேபிள் ஸ்பூன் மாவுக்கு காணல, அதனால இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் மாவு போட்டுக்கிறேன். மாவு நம்ம பார்த்து போட்டுக்கணும். ரொம்ப இறுக்கமா இருந்ததுன்னா கல்லு மாதிரி இருக்கும், ரொம்ப தண்ணியா இருந்தா எண்ணெயை குடிக்கும். நம்ம மாவு எப்படி பண்ணணுங்கிறத, நான் எவ்வளவு பக்குவத்துல இருக்கணுங்கிறத நான் உங்களுக்கு பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். இந்த மாவுலயே கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி போட்டுக்கிறேன். இப்ப எல்லாத்தையும் போட்டு ஒன்னா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப மாவு இந்த மாதிரி பதத்துல இருக்கணும். கெட்டியாவும் இல்லாம தண்ணியாவும் இல்லாம இந்த மாதிரி எடுத்து இப்படி உருட்டி போட்டா உருளணும். அந்த மாதிரி பதத்துல இருக்கணும். இப்ப அடுப்புல எண்ணெயை வச்சு காய வச்சிருக்கேன். எண்ணெய் காயட்டும். இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. முதல்ல கைய ஈரத்துல முக்கிக்கணும், நனைச்சுன்றணும். ஈரத்தை விடக்கூடாது, நனைச்சுட்டு நமக்கு தேவையான அளவு சைஸ்ல மாவை எடுத்துட்டு போண்டா மாதிரி உருட்டி உருட்டி போடணும். கைய நனைச்சுக்கணும். நனைச்சுட்டு சின்னதாவோ பெருசாவோ எப்படி வேணுமோ போட்டுக்கணும். உருட்டி உருட்டி இந்த மெத்தட்ல நம்ம இருக்கிற மாவு எல்லாத்தையும் போண்டா உருட்டி போட்டுடலாம். இந்த பக்கம் எல்லாம் நல்லா செவந்தாச்சு. உள் பக்கம் எல்லாம் இப்ப திருப்பி போட்டுடலாம். ஒன்னொன்னா நல்லா உப்பிண்டு வந்திருக்கு, நல்லா கிறிஸ்பியாவும் இருக்கு. இந்த பக்கம் நல்லா வேகட்டும். பிறகு நல்லா செவந்தாச்சு. இது வெந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா, இப்ப ஓசையெல்லாம் அடங்கியாச்சு. பாத்தீங்களா, படபடப்படான்னு இருந்தது, இப்ப ஓசையெல்லாம் அடங்கியாச்சு. இப்ப இதை நம்ம எடுத்து சிப்பில்ல போட்டு எண்ணெயை வடிய வச்சுக்கலாம். இந்த மாதிரியே நம்ம இருக்கிற மாவு எல்லாத்தையும் போண்டா பண்ணிக்கலாம். போண்டா எல்லாம் ரெடி ஆயாச்சு. 5 நிமிஷத்துல நம்ம ஆத்துல இருக்கிற பொருளை வச்சு சட்டுன செய்யக்கூடிய ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இந்த போண்டா. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எண்ணெயும் அந்த அளவுக்கு குடிச்சிருக்காது பாருங்க. நல்லா உள்ள நல்லா இவ்வளவு சூப்பரா வந்துருக்கு பாருங்க, எண்ணெயும் குடிக்காம. நான் சொன்ன மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க கமெண்ட்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்க. வெஜ்ஜி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறொரு ரெசிபியை மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.